வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது திருநெல்வேலியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. இது இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். நான் 8லேருந்து 10 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் 5 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி தேவைப்படும். இப்போ இதை மூடி 5 விசில் வச்சிடலாம். 5 விசிலுக்கு அப்புறமா இது நல்லா வெந்திருக்கும், சாஃப்டாக இருக்கும். பாருங்க, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுடலாம். மேஷரை வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துருச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10லேருந்து 12 சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம தனியாக எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த மிளகாய் தான் காரத்துக்கே நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் கூட குறைய நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கூடவே 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது நல்லா வதக்கிடுங்க. எனக்கு ரொம்ப தண்ணியாக கிச்சடி இருந்தால் பிடிக்காது, கொஞ்சம் கெட்டியாக வேணும். அதனால 3 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஆகும். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா கலர் மாறி இருக்கு. இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் புளி தண்ணி சேர்த்துடலாம். நான் சின்ன எலுமிச்சம்பழம் அளவு சைஸ் புளி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா தக்காளி நான் 5 தக்காளி சேர்த்துருக்கனால புளி கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். நீங்கள் தக்காளி கம்மியாக சேர்த்திங்கன்னா புளி கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இது கூட 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். இதை நல்லா கொதிக்க வச்சிருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்க இந்த கலவையை சேர்த்துடலாம். இதை உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிருங்க. இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா புளிப்பு தனியாக தெரியக்கூடாது, ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். கடைசியில் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சு, புளி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுனாலும் 4-5 மிளகாய் தனியாக தாளித்து இதோட சேர்த்துக்கோங்க, சரியாயிடும். பார்த்தீங்கன்னா இது நல்லா திக்காக வந்திருக்கு. நீங்கள் இந்தளவு திக்னஸ் வேணான்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் இதை பண்ணலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லிக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்போ. இந்த ட்ரெடிஷ்னலான ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரிவ்யூஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.